السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وآله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணியத்திற்குரிய ஆலிம்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் நமது இந்த புதிய பாடத்தொடரின் மூலம் ஃபதீலத்து ஷேக் அல்லாமா முஹம்மது பின் சாலிஹ் அல் உதைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் நூலின் பாடங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடராக பார்க்கவிருக்கிறோம். அந்த பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பாக இந்நூலினுடைய ஆசிரியர் பற்றிய ஒரு சில வரலாற்று குறிப்புகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஷேக் அவர்களுடைய பெயர் முஹம்மத், அவர்களது தந்தையின் பெயர் சாலிஹ். அவர்களது 8வது தலைமுறை பாட்டனாரினுடைய பெயர்தான் அல் உசைமீன் என்று இருந்திருக்கிறது. எனவே இவர்கள் முஹம்மது பின் சாலிஹ் என்கிற பெயரை விட இப்னு உசைமீன் என்ற பெயரை கொண்டு இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருக்கிறார்கள். ஷேக் அவர்கள் ஹிஜ்ரி 1347, அதாவது 1929 ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் தேதி, ரமதான் மாதம் 27ஆம் தேதி இரவு மன்திகத் கசீம்ங்கிற ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய உனைசா என்கிற ஊரிலே பிறந்தவர்கள். இன்று அது ஒரு மிகப்பெரிய பேரூராட்சியாக, மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது. ரியாத்திலிருந்து கசீமுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த உனைசாங்கிற ஊரில் அவர்கள் பிறந்தவர்கள். அல்லாமத்து சவுதி, இவர்கள் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவர். ஃபகீஹ், மிகப்பெரிய மார்க்க சட்ட வல்லுனர். உசூலி, ஒரு சில இல்முகளுடைய உசூல்கள் இருக்கிறது அல்லவா, உசூலுல் ஃபிக்ஹ், உசூலுல் தஃப்சீர், உசூலுல் ஹதீஸ், இது போன்ற அந்த உசூல்கள் சம்பந்தமான விஷயங்களிலும் மிகப்பெரிய விற்பனராக இருந்தவர்கள். முஃபஸ்ஸிர், இன்னும் நிறைய குர்ஆனுடைய விரிவுரைகளை செய்தவர்கள். தாஇயத்துன் முரப்பி, அல்லாஹுடைய பாதையில் மக்களை அழைக்கின்ற மிகப்பெரிய போதகராக, கல்வியாளராக இருந்தவர்கள். ஹத்தீப், இதோடு மட்டுமல்ல, அவர்கள் ஹத்தீபாகவும் பிரசங்கம் செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார்கள். உஸ்தாது ஜாமிஐ, நிறைய பல்கலைக்கழகங்களில், சவுதியில் இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்களில் ஜாமியத் இஸ்லாமியா வரைக்கும் அவர்கள் பேராசிரியராக இருந்தவர்கள். அதோடு மட்டுமல்ல, உது ஹைஅத்துல் கிபார் அல் உலமா சவுதியா, சவுதி அரேபியாவில் லஜ்னத்துல் ஃபத்தாவா என்று ஒரு குழுமம் இருக்கும், உயர்மட்ட குழு. ஃபத்துவா வழங்குவதற்காக வேண்டியே அந்த நாட்டின் உயர்மட்ட குழுவாக ஒரு குழு செயல்படும். அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக இவர்கள் இருந்தவர்கள். தங்களுடைய கடைசி காலகட்டத்தில் அந்த குழுவினுடைய தலைவராகவும் இருந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, முதர்ரிசுல் உலூம் ஷர்இய்யா, மார்க்க கல்வி ரீதியான எல்லா விதமான கல்விகளிலும் முதர்ரிஸாக இருந்தவர்கள். மின் அப்ரஸ் உலமா அஸ்ரிஹி, அவர்களது காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவு பேசப்பட்ட மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராக அறிஞர் இருந்திருக்கிறார். இன்றும் அவர்கள் என்ன இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய ஃபத்தாவாக்கள் மிகப்பெரிய அளவில் தொகுக்கப்பட்டு அது பல பாகங்களாக என்ன செஞ்சிருக்குன்னா வெளிவந்திருக்கிறது. இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள், 100க்கும் மேற்பட்ட நூல்கள் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதிய நூல்களின் 44வது நூலாக அமைய பெற்றதுதான் இந்த முஸ்தலஹுல் ஹதீஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நூல்.
இவர்கள் அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய சிறு வயது முதல், அதாவது கல்வி கற்க ஆரம்பித்தது முதற்கொண்டு பேராசிரியராக, தாயியாக, ஒரு முஃப்தியாக, இப்படி நிறைய அல்லாஹுடைய பாதையில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பணிகள் செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 1421 ஷவ்வால் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 2001ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி அன்று தங்களது 74வது வயதிலே அவர்கள் தங்களது ஊரில் வைத்து மரணமடைந்தார்கள். ஆனால் அவர்களது உடல் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு, மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு, பைத்துல்லாவுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு அங்கு உள்ள மக்கா மாநகரில் உள்ள மக்பரத்துல் அதில், மக்பரத்துல் மல்லா அப்படிங்கிறது ஹரம் ஷரீஃபுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே போன்று இன்னொரு மிக பிரசித்தி பெற்ற ஒரு அடக்க ஸ்தலம்தான் மக்பரத்துல் அதில் என்று மக்கா மாநகரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களது மறுமை வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்தருள்வானாக. இந்த நூலில் ஒரு முகத்திமாவோடு ஆரம்பிக்கிறார் ஆசிரியர். அந்த முகத்திமாவில் ஒரு சில அடிப்படைகளை சொல்லி காட்டுகிறார். மார்க்கத்தினுடைய அடிப்படைகள் என்ன, அதில் என்ன கவனிக்கப்பட வேண்டும் என்பதை பற்றிய விஷயங்களை என்ன செய்கிறார், சொல்லி காட்டுகிறார். இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பது ரெண்டு தான். ஒன்று அல்லாஹுடைய வேதம், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா. இந்த இரண்டு தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆதாரங்களாகும். எப்பேற்பட்ட ஆதாரங்கள் என்று சொன்னால், அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட, செயல்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் அமைக்கப்படும். அது ஒரு சிலது கூடும் என்று வரும், ஒரு சிலது கூடாது என்று என்ன செய்யும் வரும். இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கை சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த அடிப்படைகளை கொண்டு, எந்த ஆதாரங்களை கொண்டு அமைக்கப்படும் என்று சொன்னால், மார்க்கத்தினுடைய அடிப்படை அசலானது குர்ஆனும் சுன்னாவும். இதை கொண்டுதான் என்ன செய்யப்படும்னா அமைக்கப்படும் என்கிற ஒரு காயிதாவை என்ன செய்கிறார் என்று சொன்னால் குறிப்பிட்டு காட்டுகிறார். அதோடு குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த முகத்திமாவிலே சொல்லி காட்டுகிறார். என்னது அப்படின்னு சொன்னா, குர்ஆனில் இவ்வாறு வந்திருக்கிறது என்ற ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுமே என்று சொன்னால், இந்த செய்தி எங்க வந்திருக்கு அப்படின்லாம் நாம் என்ன செய்ய தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. அதனுடைய ஆதாரங்களை, அதனுடைய அடிப்படைகளை நாம் பார்க்க தேவையில்லை. குர்ஆன் வசனம் எனக்கு ஒன்று ஓதி காட்டப்படுகிறது. உடனே இந்த குர்ஆன் வசனம் எதுல இருக்கு, யார் மூலமா இது வந்துச்சு, யார் சொல்லி இப்படி வந்துச்சு அப்படிங்கிற அந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் இது என்ன செய்யப்பட்டிருச்சுன்னு சொன்னா, அதிகப்படியான ராவிகளை கொண்டு, முத்தவாத்திரான ராவிகளை கொண்டு உறுதி செய்யப்பட்டு, இது அல்லாஹுடைய வேதம் என்பது என்ன செய்யப்பட்டிருச்சு அப்படின்னு சொன்னா, தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு விட்டது. அதுல நமக்கு என்ன செய்ய தேவையில்லைன்னா, சந்தேகம் வர தேவையில்லை. அதற்கு ஆதாரங்கள், குர்ஆனுடைய வசனத்திற்கு ஆதாரங்களை தேட தேவையில்லை. முஸ்னதுகளை, அதனுடைய வரிசை யார் மூலமா வந்துச்சு நம்ம அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. குர்ஆனில் ஒன்று இருக்கிறதா அதை அப்படியே நாம் நம்பிக்கொண்டு அது செயல்படுவது மட்டும்தான் நம் மீது கடமை இருக்கிறதே தவிர, நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அதுக்கான ஆதாரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது என்பதாக சொல்கிறார். காரணம் என்னன்னா, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். குர்ஆனுடைய வசனத்தை பொறுத்த வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், ஏத்திருக்கிறான். அதை குர்ஆன்ல என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். சூரத் ஹிஜ்ர்ல 9வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர, நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம், அதை நாமே என்ன செய்வோம், பாதுகாப்போம்
என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப குர்ஆனுடைய வசனங்களை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன தேவையில்லை அப்படின்னு சொன்னா, அதனுடைய அறிவிப்பாளர்களை, யார் மூலமா இந்த வசனம் வந்துச்சு, யார் மூலமா இது வந்துச்சு அப்படிங்கிற அந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர்களை நாம் என்ன செய்ய தேவையில்லைன்னா ஆராய தேவையில்லை. அதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், சொல்லப்பட்டதை கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் குர்ஆனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இது கடமையாகும் என்ற அந்த ஒரு அடிப்படையை சொல்லி காட்டுகிறார். அடுத்ததாக ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் அதில் என்ன செய்யணும், கவனிக்கப்பட வேண்டும் என்பதாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து நபியிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வழி அது உறுதி செய்யப்பட்டதா, அது சரியானதா இல்லையா என்பதை நாம் அவசியமாக கவனிக்க வேண்டும். அப்புறமேலு அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு என்ன ஆதாரம் கிடைக்கிறதோ அதனுடைய ஹுக்கும் என்ன என்பதை நாம் பார்த்து செயல்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, நபியிடமிருந்து வந்திருக்கிறது என்று சொல்லப்படக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, சஹீஹானதாக சரியானதாக இல்லை. அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பல விஷயங்கள் கலந்திருக்கிறது. எனவே அதில் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்களையும் கவனிக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல இருக்குதாங்கிறது மட்டும்தான். அது அறிவிப்பாளர்கள்லாம் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுத்து நம்ம மேல என்ன கடமை இருக்குன்னா, அதை கொண்டு செயல்படுவது மட்டும்தான் நம் மீது கடமை இருக்கிறது. ஆனால் ஹதீஸை பொறுத்த வரைக்கும் செயல்படுவதற்கு முன்பாக அது உண்மைதானா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு நம் மீது இருக்கிறது. அது சரியானது தானா, ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க விஷயம்தானா, அது ஆதாரபூர்வமான செய்தி தானா என்று பார்க்க வேண்டும். அப்புறம் ஆதாரபூர்வமாக இருந்துச்சுன்னா அப்புறமேல் அதை கொண்டு நாம் என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விஷயங்கள் இருக்கிறது என்பதாகத்தான் என்ன செய்கிறான்னு சொல்றாங்க. இந்த காயிதாவை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஸோ இதனால தான் இந்த ஹதீஸுடைய விஷயத்துல இந்த 2 விஷயங்கள் இருக்கிறதுனால தான் அப்போ ஒரு ஹதீஸ சரியானது சரியில்லை என்பது என்று நிர்மாணிப்பதற்கு ஒரு சில சட்டங்கள், அடிப்படைகள் நமக்கு தேவை. எதற்கு தேவை? ஒரு ஹதீஸை வந்து சரி என்று நான் ஒப்புக்கொள்வதற்கு ஒரு சில அடிப்படைகள் தேவை. ஒரு ஹதீஸை நான் இல்லை இது சரியில்லை என்று நிராகரிப்பதற்கு எனக்கு ஒரு சில அடிப்படைகள் தேவை, ஒரு சட்டங்கள், உசூல்கள் எனக்கு என்னது தேவை இருக்கு. ஸோ அந்த உசூல்களைத்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்முடைய உலமாக்கள், அறிஞர்கள், முந்தைய அறிஞர்கள், இமாம்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த கவாயிதுகளை, ஒரு ஹதீஸ் ஒப்புக்கொள்ளப்படத்தக்கது என்பதற்கான கவாயிதுகள் என்ன, சட்டங்கள் என்ன, வழிமுறைகள் என்ன என்ற கவாயிதுகளையும் அந்த அடிப்படைகளையும், ஒரு ஹதீஸ் சரியில்லை என்று நிராகரிப்பதற்கான காரணங்கள், அந்த சட்டங்கள், கவாயிதுகள் என்ன என்பதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா நம்முடைய உலமாக்கள், நம்முடைய இமாம்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். வகுத்து கொடுத்துட்டு அந்த கவாயிதுகள், ஒரு ஹதீஸ் ஒப்புக்கொள்ளப்படத்தக்கது என்பதற்கான காரணங்கள் என்னென்ன என்று சொல்லப்படுகிற அந்த கவாயிதுகளையும், ஒரு ஹதீஸ் நிராகரிக்கப்படத்தக்கது என்பதை சுட்டி காட்டுவதற்கான அந்த கவாயிதுகள் இருக்குல்ல, இந்த 2 கவாயிதுகளும் அடங்கிய அந்த விஷயத்திற்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா முஸ்தலஹுல் ஹதீஸ் என்பதாக பெயரிட்டு இருக்கிறார்கள். என்று என்ன செய்கிறாருன்னா, இந்த முஸ்தலஹ் ஹதீஸ் வந்து எதுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதற்கான காரணத்தை என்ன செய்கிறார், குறிப்பிடுகிறார். அடுத்து அது சொல்லிட்டு, இது வந்து ஒரு நீண்ட ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. இது முஸ்தலஹ் ஹதீஸ் என்பது வந்து ஹதீஸ் துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. ஆனால் அந்த இது எல்லாத்தையும் நான் வந்து என்ன செய்யலைன்னா, இந்த எழுதியிருக்கக்கூடிய இந்த கிதாபில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் என்ன செய்யலை, இங்கே விவாதிக்கலை. எது அடிப்படையாக மாணவர்களுக்கு, இந்த ஹதீசு துறையில் ஆரம்பமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எது முக்கியமான கவாயிதுகளாக இருக்கிறதோ அந்த கவாயிதுகளை மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒன்று சேர்த்து
இந்த கிதாபை நான் தொகுத்திருக்கிறேன். அந்த கிதாபிற்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா முஸ்தலஹ் ஹதீஸ் என்பதாக நான் பெயரிட்டு இருக்கிறேன் என்று என்ன செய்கிறார், குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்ப இந்த முகத்திமாவில் அறிஞர் அவர்கள் நமக்கு இதைத்தான் என்ன செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அதில் இருக்கதை கொண்டு செயல்பட வேண்டும் என்பது மட்டும்தான் என்ற அந்த கவாயிதையும், ஹதீஸ் என்று வந்துவிட்டால் அதற்கு 2 கவாயிதுகள் இருக்கிறது. முதல்ல அது சரியானது தானா என்று பார்க்கணும். சரியானது தான் என்று சுபூத்தானதற்கு பின்பாக, உறுதியானதற்கு பின்பாக அதை கொண்டு நம்ம செயல்படணும். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அடிப்படைகள் இருப்பதனால தான் என்ன செய்யப்படுகிறதுனா, அந்த எதை சரி என்று ஒத்துக்கொள்வது, எதை நாம் சரியில்லை என்று நிராகரிப்பது, அதற்கான கவாயிதுகளைத்தான் நமது முந்தைய இமாம்கள் நமக்கு அதை தொகுத்து கொடுத்து அதற்கு முஸ்தலஹ் ஹதீஸ் என்பதாக பெயரிட்டு இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். இது இந்த முகத்திமாவில் அவர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளின் சுருக்கமாகும். இன்ஷா அல்லாஹ் நாம் இப்ப என்ன செய்யலாம்னா, இந்த முகத்திமாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யலாம், வார்த்தைக்கு வார்த்தை நாம் இன்ஷா அல்லாஹ் அர்த்தம் பார்த்து விட்டு அடுத்த பாடத்திற்கு இன்ஷா அல்லாஹ் போகலாம்.